இளநீரில் தீபமெரியும் அதிசய கோவில். கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர் பஞ்சாயத்து அத்திப்பூர கிராமம் என்ற அடர்ந்த வனப்பகுதியில் பெரிய பாறையின் குகையில் இளநீர் தீபமெரியும் கோவில் அமைந்துள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் கர்நாடகா மாநிலத்தில் பசுவ கல்யாணம் என்ற இடத்தில் பிஜ்லா என்கின்ற மகாராஜா ஆண்டு வருகின்றார். அவர் ஆட்சியில் ஜாதி, மதம், பெண் அடிமைத்தனம், மூட நம்பிக்கை தலைவிரித்து ஆடுகிறது. இதை சகித்து கொள்ளாத அந்த மந்திரி சபையில் இருக்கின்ற வசுவராஜா என்ற ஒரு மந்திரி அங்கிருந்து வெளியேறி கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி ஒன்றியம் கோட்டையூர் பஞ்சாயத்து அருகே உள்ள குகை கோயிலில் அவர் வந்து தஞ்சம் அடைந்து தியானத்தை மேற்கொண்டார். ஓம் ஸ்ரீ குருபஸ்வலிங்காய நம. ஓம் ஸ்ரீ நூரந்தேஸ்வராய நம. எங்கள் பேர் ஸ்ரீ ஸ்ரீ சதாசிவ சுவாமிகள், நூரந்து சுவாமி மட்டத்தின் 13வது பீடாதிபதி. எங்கள் மட்டத்தின் வரலாறு என்னன்னா, எங்கள் நூரந்து சுவாமிகள் 12ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க. நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, கர்நாடகத்தில் பஸ்வ கல்யாணம் இருக்குது. அந்த பஸ்வ கல்யாணத்தில் இவங்க வாழ்ந்தவங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே பஸ்வேஸ்வரன் இருப்பாங்க விஜயலராஜன் ஆஸ்தானத்தில். அவங்க 12ஆம் நூற்றாண்டில் இந்த ஜாதியை ஒழித்தவங்க. இந்த ஜாதி மதம் ஒன்றும் இல்லாமல் எல்லாருக்கும் சமணத்தை கொடுத்தவங்க அந்த காலத்திலேயே. அப்போது என்ன ஆகுனா, இவங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ராஜருக்கு பிடிக்கல. எங்கள் பஸ்வேஸ்வரர் 1,90,000 பேர் கணங்களை வச்சுருந்தாங்க இங்கே பஸ்வ கல்யாணத்தில். அப்போது யாருக்கும் பிடிக்கல, அந்த சரணரை சிரசேதனை பண்ணிட்டாங்க. அப்போ எங்கள் நூரந்து சுவாமிகள் அதில் ஒருத்தர். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கர்மத்தெல்லாம் கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னுட்டு அங்கிருந்து எங்கள் இளநீர் கோயில் இருக்குது. எங்கள் இளநீர் கோயிலுக்கு இது பெரிய காடு. இந்த காட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு குகை. எப்படின்னா, அந்த குகை சூரிய வெளிச்சம் இல்லாத ஒரு குகை. என்னன்னா, அது கீழே பார்த்து இது வாசல்படி இருக்குது. அந்த சூரிய வெளிச்சம் இல்லாத ஒரு குகை. அதனால எங்கள் நூரந்து சுவாமிகள் வந்து பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய காடு, வசூர் வரைக்கும் ஆல்மோஸ்ட். அப்போ அந்த காலத்தில் பெரிய காடு. இந்த காட்டு நடுவில் இவங்க ஒருத்தரை வந்து இந்த இடத்த பார்ப்பாங்க. பார்த்த பிறகு இந்த இடத்த ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த குகையில் தியானம் பண்ணுறதுக்கு இவங்க நல்ல இடம். சரி, என்ன பண்ணாங்க, இந்த குகை நல்ல இடம், இங்கே தியானம் பண்ணலான்னுட்டு போவாங்க. அது சூரிய வெளிச்சம் இல்லாத ஒரு குகை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இளநீரில் விளக்கு எறிஞ்சிட்டு இருக்கு. அந்த காலத்தில் இளநீரில் விளக்கு எறியல, தென்னில் தான் விளக்கு எறிஞ்சிட்டு இருந்தது. எப்படின்னா, எங்கள் நூரந்து சுவாமிகள் அந்த குகைக்கு பூஜை தியானம் எல்லாத்துக்கும் போனோம். ஆனால் உள்ள வெளிச்சம் இல்லை. சரி, என்ன பண்ணலான்னுட்டு கீழே ஒரு கபில தீர்த்தம் ஒரு குளம் இருக்குது. அந்த குள தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த வில்வ மரம் பார்த்துருக்கீங்க, இந்த வில்வ மரத்தின் ஓடில் இது ஓடு செஞ்சு, வில்வ மரத்தின் காயில் ஓடு செஞ்சு, இந்த மரத்தின் நாறு வேரில் திரி பண்ணி அவங்க தபசக்தி மூலியமாக அந்த தண்ணியை ஊற்றி தான் அங்கே விளக்கு எறிஞ்சிட்டு இருந்தது. அவங்க 12ஆம் நூற்றாண்டுனா
850 வருஷம் 900 வருஷத்துக்கு முன்னாடியே பஸ்வேஸ்வர் அந்த காலத்திலேயே இந்த ஜாதியை வெளித்தவங்க. ஜாதின்னா அந்த காலத்திலேயே கீழ் ஜாதி மேல் ஜாதியும் ரெண்டும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்ச மகான் వ్యక్తి. ஏன்னா இந்த பொண்ணுங்களுக்கு சமணத்தம் அந்த 12ஆம் நூற்றாண்டுல கொடுத்தவர் எங்க பஸ்வேஸ்வரர். அந்த அவங்க கூட வாழ்ந்தவங்க எங்க நூரந்தேஸ்வரர். அங்கிருந்து வந்தும் எங்க மடத்துல இப்போவும் இங்க எங்க ஊர்ல ட்ரைபல்ஸ் மலைவாழ் மக்களுக்கு எங்க நூரந்து சுவாமிகளும் அந்த ஜாதி மதம் இல்லாம அது எல்லாத்துக்கும் ஒரு சமணத்தம், பெண் ஆண் அண்ட் பெண் எல்லாருக்கும் ஒரு சமணத்தை கொடுத்து இப்போ எங்க நூரந்து சுவாமிகள் மடத்துல ஊர்ல வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த காலத்துல பஸ்வேஸ்வரர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு பிஜ்ஜல ராஜன் ஆஸ்தானத்தில் இருப்பாங்க. ஆஸ்தானத்தில் ஒரு மந்திரியா இருப்பாங்க, மந்திரி ஹெட்டா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க மதுவர்ஷையா மட்டும் அருளையா 2 பேர் இருப்பாங்க. மதுவர்ஷையான்றவங்க இந்த பிராமண ஜாதிக்கு சேர்ந்தவங்க, அருளையான்றவங்க இந்த கீழ் ஜாதிக்கு சேர்ந்தவங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்வேஸ்வரர் எல்லாத்துக்கும் சமணத்தை கொடுப்பாங்க. எப்படின்னா பஸ்வேஸ்வரர் ஒரு பிராமண தர்மத்துக்கு சேர்ந்தவங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிராமண தர்மத்துல ஆண் அண்ட் பெண் 2 பேரையும் பிரிச்சு பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிராமண தர்மத்துல பையனுக்கு மட்டும் அந்த ஜனவாரா போடுவாங்க, பொண்ணுக்கும் இல்லை. அப்போ அவங்க 8 வயசுலேயே கேட்பாங்க, என்னன்னா எங்க உங்களுக்கு சாஸ்திர செய்யணும் வாங்கன்னு அவங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்க. அப்போ பஸ்வேஸ்வரர் போய் உக்காருவாங்க. உக்காந்த பிறகு ஏன் அக்காவுக்கு செய்யல எனக்கு மட்டும் செய்யறீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை எங்கள் தர்மத்தில் பிராமண தர்மத்தில் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஆணுக்கு தான், உங்களுக்கு தான் ஜன்வாரம், உங்களுக்கு சாஸ்திரம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த தர்மத்தை பிராமண தர்மத்தை எடுத்து விசாரிட்டு இந்த லிங்காயத்த தர்மத்துக்கு வீரசைவ லிங்காயத்த தர்மத்துக்கு வந்து எல்லாருக்கும் சமானத்தை லிங்கா கட்டுவாங்க. எல்லாரும் கடவுள்ன்றா எல்லாரும் ஒருத்தர்னு அந்த 12ஆம் நூற்றாண்டிலே பஸ்வேஸ்வரர் அந்த சமானத்தை அந்த ஜாதியை ஒழித்து எல்லாருக்கும் ஆண் பெண் எல்லா ஜாதியும் ஒரே சமான அந்த காலத்தையே கொடுத்தவங்க பஸ்வேஸ்வரர். அப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த மேல் ஜாதி பிராமண பையனுக்கும் கீழ் ஜாதி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க மேல கண்ணு வந்து அப்போ அவங்க சிரச்சேதனம் அந்த சரணரால் சித்தர்களெல்லாம் கொள்றது இது பண்ணுறது இப்போ பண்ண பிறகு இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. 12ஆம் நூற்றாண்டில் இந்த ஜாதியை வளர்த்தவங்க பஸ்வேஸ்வரர் தான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா,
இந்த மரத்தின் நாறு வேறு ஓடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க தபசக்தி மூலியமாக அந்த தண்ணியை ஊற்றி விளக்கேறிய வச்சாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இந்த மடத்தின் நாங்கள் 13வது பீடாதிபதியாக இருக்கிறோம். அப்போ 12 பேர், அங்கே 5 பேர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க, 7 பேர் இறந்த பிறகு சமாதி அடைஞ்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு அப்போ எல்லாம் ரோடு வசதி எந்த வசதி இல்லை. அப்போ என்ன பண்ண, எல்லாம் நடந்து தான் வரணும், நடந்து தான் போகணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 தலைமுறை, ஒரு 5 தலைமுறை கழிச்சது. அப்போது இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, இந்த வில்லேஜ் மக்களுக்கு, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மடம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது ஆனால் தெரிய வந்தது. அப்போது ஜனங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அன்னிட்டு எல்லாம் நடந்தே வரணும், நடந்தே போகணும். அப்போது அங்கேருந்து நடந்து வந்து யார் வந்தாலும் எங்கள் சனாதன தர்மத்து பிரகாரம் யார் ஒரு கோயிலுக்கு, ஒரு குளத்துக்கு போனால், ஒரு கோயிலுக்கு, ஒரு ஆசிரமத்துக்கு, ஒரு மடத்துக்கு போனால் கால் கழுவுறது, கை கழுவுறது, மூஞ்சி கழுவுறது ஒரு வாடிக்கை, ஒரு வாடிக்கை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அங்கிருந்து நடந்தே வரணும், நடந்தே போகணும். சரி, யார் வந்தாலும் அந்த குளத்தில் மூஞ்சி கழுவுறது, கால் கழுவுறது, கை கழுவுறதுன்னு அந்த தண்ணியை அசுத்தம் பண்ணிட்டாங்க. அசுத்தம் பண்ண பிறகு என்ன பண்ணாங்க, எங்கள் முன்னோர்கள் இந்த தண்ணி அசுத்தமாயிடுச்சு, இந்த தண்ணியை வேணாம், சரி இது இன்னும் எதில் விளக்கேற்றலாம், இந்த உலகத்திலேயே பியூரிஃபைடு சுத்தமான தண்ணினா இளநீர், அது இயற்கை கொடுத்த ஒரு வரம், அதனால இளநீரில் விளக்கேற்றலான்னு அப்போ ஒரு 5 தலைமுறையிலேருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கலியுகத்திலையும் இப்போவும் அது இளநீரில், அந்த குகையில் மட்டும், ஒரே அந்த இடத்துல மட்டும் இப்போவும் இளநீரில் விளக்கு எரிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அதுதான் கடவுள் சக்தி, இந்த நூரந்தேஸ்வர சக்தி. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க உத்திர கர்நாடகத்திலிருந்து வந்தவங்க எங்கள் நூரந்த சுவாமிகள். இவங்க கூட இருந்தவங்களெல்லாம் சரி இத்தனை நாள் ஆச்சு, இவங்க போய் 150 வருஷம் ஆயிடுச்சு, இவங்க போய் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அங்கிருந்து 100 சீடர்களை கூட்டிகிட்டு வருவாங்க. எவ்வளோ? 100 சீடர்களை. அப்போது இவங்க அவங்கள ஒரே காசமாக காலித்தவங்களுக்கு அவங்க தபசக்தியிலிருந்து நீங்களாம் இந்த காலத்தில் எப்படி ஃபோனில் பேசிப்போமோ, எங்கள் நூரந்த சுவாமிகள் அவங்க சிஷ்யருடன், அவங்க சகபாட்டி, அவங்க கூட இருந்தவங்க இந்த தியானத்தில், அது இங்கிலீஷில் டெலிபத்தின்னு சொல்லுவாங்க. டெலிபத்தின்னு தியானத்துக்கு உக்காந்தா அவங்களும் தியானத்துக்கு உக்காந்தா அது இவங்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ட் ஆகும். அப்போ பேசுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, எங்கே அவங்க கூட இருந்தவங்க, நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த காட்டில்? எங்கள் நூரந்த சுவாமிகள் சொல்லுவாங்க, ஏகோத்தர சதஸ்தல சாதனை, ஏக்கண்ண 1 சதான 100, 101 ஸ்தல சாதனை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்கள் அந்த குகையை பார்த்தீங்களே, அந்த மாதிரி எங்கள் காட்டு சுற்றி 101 குகை இருக்குது. ஒரு குகையில் உக்காந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணாங்க, எங்கள் கூட இருந்தவங்க போய் அப்படி சாதனை பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம், அவங்கள டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து 100 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போது அந்த 100 பேர் வந்து பார்க்கலாம் இவங்க சாதனை என்ன பண்ணியிருக்காங்கன்னு எங்கள் நூரந்த சுவாமி சொல்லிட்டாங்க. ஏகோத்தர சதஸ்தல சாதனை, ஆனால் 101 ஸ்தல சாதனை, ஒரு ஸ்தலத்தில் உக்காந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க டெஸ்ட் பண்ணலாம், இவங்க பரீட்சை செய்யலாம். அங்கிருந்து எங்கள் நூரந்த சுவாமி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. வந்துனா பிறகு எங்கள் நூரந்த சுவாமிகள் பக்கத்து ஊரில் ரத்திநாத்தம்னு ஒரு கிராமம் இருக்குது. அப்போலே அந்த காலத்தில் இருந்தோம். அந்த ஊருக்கு போகிறதா ஒரே ஒரு கலியுருண்டை, ஒரே ஒரு சாம்பார், பிக்ஷா ஏச்சக்காய் எடுத்துகிட்டு போய் வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு, அங்கே பெரிய ஒரு பாறை இருக்குது கோயிலாண்ட, நீங்கள் கேளுங்க, அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது. பாறை நடுவில் 2 குளம், அது சொனைன்னு சொல்லுவாங்க தமிழ் கர்நாடகத்தில். சின்ன சொனை, பெரிய சொனைன்னு 2 சொனை இருக்குது. எங்கள் நூரந்த சுவாமிகள் யாசகம் ஆனால் பிச்சை எடுத்துகிட்டு வந்து இங்கெல்லாம் கோயிலில் உக்காந்து தியானம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த குகையில் அங்கே போய் சாப்பிடணும். அப்போ இந்த 100 பேர் வந்துட்டாங்க. 100 பேர் வந்து, ஐயா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் நூரந்த சுவாமிகள் கிட்ட இருக்கிறது ஜோல்னா பை. அந்த ஜோல்னா பையில் ஒரே ஒரு கலியுருண்டை, ஒரே ஒரு சாம்பார் தான், அது விட்டா ஒன்றும் இல்லை. அப்போ எங்கள் நூரந்த சுவாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இங்கே 2 குளம் இருக்குது, ஒரு குளத்தில் எல்லாரும் போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, எல்லாரும் போவாங்க, எல்லாரும் குளிச்சாங்க. ஒருத்தர் மனசு ஒரு மாதிரி, எப்படி அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவாங்க ஒரு மனசு. சரி சொல்லியிருக்காங்க தானேன்ட்டு சரி எல்லாரும் போனாங்க. போன பிறகு சரி எல்லாரும் குளிச்சாங்க, எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்து உக்காருவாங்க லைனாக உக்காந்த பிறகு இந்த எங்கள் நூரந்த சுவாமி ஜோல்னா பையில் ஒரே ஒரு கலியுருண்டை, ஒரே ஒரு சாம்பார் இருந்தது.
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜோல்னா பையை இவங்க தபசக்தி மூலியமா அக்ஷய பாத்திரையா மாத்திருவாங்க. அக்ஷய பாத்திரை மாத்தின பிறகு ஒரு களியுருண்டை எடுத்து வச்சா இன்னொரு களியுருண்டை அதுக்குள்ளேயே இப்படி 101 பேருக்கு வச்சு அதுல ஒருத்தர் ஐயா நீங்களும் உக்காருங்க, ஏன்னா அவங்க மனசுக்கு இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ சரி அவங்களுக்கு ஒரு களியுருண்டை ஒரே ஒரு சோறு சாம்பார் இருந்து அவங்களும் உக்காந்தாங்க. அவர் உணவிற்காக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நாளைக்கு ஒரு உருளைக்களி பிச்சை கொடுங்கள் என்று கேட்டார். அதே போல் அங்குள்ள குடும்பங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உருளைக்களி கொடுத்து வந்தனர். அவர் அங்கேயே தியானத்தை மேற்கொண்டார். வசுவராஜாவின் குறிக்கோள் சாதி இல்லை, மதம் இல்லை, மனித குலத்தில் அனைவரும் சமம் என்ற கோட்பாடாகும். அந்த குகையில் இரவு நேரங்களில் விளக்கு எரிய வேண்டும். அதற்கு அவர் வில்வம் பழத்தினுடைய ஓடை எடுத்து வில்வம் மரத்தினுடைய நாரை தேய்த்து அந்த குகையில் வந்த தூய்மையான தண்ணீரில் தீபத்தை ஏற்றி விளக்கு எரிய வைத்தார். அது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்படியே எரிந்து வந்தது. இதை கேள்விப்பட்ட மைசூர் சமஸ்தானத்தில் இருந்த பசுவராஜா உறவினர்கள் 100 பேர் இவரை தேடி குகைக்கு வந்தனர். அந்த 100 பேரும் பசியோடு இருந்தனர். பசுவராஜாவிடம் எங்களுக்கு பசி எடுக்கிறது, உணவு கொடுங்கள் என்று கேட்டனர். பசுவராஜாவிடம் ஜோல்னா பையில் ஒரே ஒரு களியுருண்டை மட்டும்தான் இருந்தது. 100 பேரையும் ஒரே இடத்தில் அமர வைத்து ஜோல்னா பையில் இருந்து ஒருவருக்கும் ஒரு களியுருண்டையை கொடுத்து வந்தாராம். அமுத சுரவி போல் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்ததாம். அந்த 100 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு பசுவராஜாவிற்கு நூர்ந்து சாமி என்ற பட்டம் கொடுத்து சென்று விட்டனர். எங்கள் நூறுந்து சுவாமிகள் ஒரு களியுருண்டையே ஒரு சோறு சாம்பார் எடுத்து வச்சுட்டு அவங்களும் உக்காந்தாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மனசு ஒரு மாதிரி, எல்லாரும் மனசு ஒரே மாதிரி இருக்குமா, ஒருத்தர் மனசு ஒரு மாதிரி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் ஒரு களியுருண்டை வச்சுருக்காங்க. வச்சு இது காலையில பிறகு எங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சரி பார்க்கலான்னுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது வீட்டில் நார்மலாக செஞ்சு போட்டிருந்தா இது காலையிட்டு இருக்கும். இது கடவுள் சக்தியுடன் அக்ஷய பாத்திரையிலிருந்து வந்த களி. அதனால எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த களியுருண்டை அப்படியே இருக்கு. முறிக்க 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 அந்த களியுருண்டை அப்படியே இருக்கு. இவங்க வயிறு மட்டும் எவ்வளோ சாப்பிட்டாலும் நெருப்பிடுச்சு. யாரும் முழுசா சாப்பிட்டாவே முடியல. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து எங்க நூரந்தேஸ்வரர் பாதத்துக்கு விழுந்து, ஐயா நாங்க பண்ணது தப்பாச்சு, உங்களை பரீட்சை செஞ்சது தப்பாச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க அன்னிட்டு. அப்போ நாங்க 100 பேரும் உங்களையும் சேர்த்து உங்க பேர் நூரந்து சுவாமிகள் ஆகட்டும். 850 வருஷத்து காலத்துக்கு முன்னாடியே ஒரு களியுருண்டைய 101 பேருக்கு போட்டதுக்கு இவங்க பேர் நூரந்து சுவாமிகள்னு பேர் வந்தது. இங்க நூரந்து மலை இல்லை, நூரந்து லிங்கம் இல்லை. 850 வருஷத்துக்கு முன்னாடியே 101 பேருக்கு அன்னதானம் செஞ்சதுக்கு இவங்களுக்கு நூரந்து சுவாமிகள்னு பேர் வந்தது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்க மட்டத்துல எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் கடவுள் சக்தியினோட பிரசாதம் நடந்துகிட்டே இருக்கு. இது அப்போ என்னன்னா மைசூருக்கு சேர்ந்த சம்ஸ்தானம், மைசூர் பிராந்தியம்னு சொல்லுவாங்க. மதுரா
மதராஸ் யூனியன், மைசூர் யூனியன். அப்போ இங்கே 100 பேர் வந்திருக்காங்களே, அவங்க 100 பேரும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க, அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி சித்தர் இருந்தாங்க, இந்த மாதிரி அக்ஷய பாத்திரத்துலேருந்து எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்கன்னு. அப்போ என்ன பண்ணாங்க, மைசூர் மகாராஜர் காதுக்கு போய் விழுந்திருக்கு, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி சித்தர் பிரசாதம் கொடுத்தாங்க அக்ஷய பாத்திரத்தில் இருந்து. அக்ஷய பாத்திரம்னா இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது என்ன இருந்து என்ன வேணாலும் அடையலாம். அப்போ இங்கே என்ன பண்ணாங்கன்னா, மைசூர் மகாராஜர் சரி போங்க அவங்கள அழைச்சிட்டு வாங்க என்று சைனிக்கரை விட்டு அனுப்புவாங்க. மைசூர் மகாராஜர் அப்போ அனுப்புவாங்க. மைசூர் மகாராஜர் போய் நூரந்த சுவாமிகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது சைனிக்கர் வந்து எங்கள் நூரந்த சுவாமிகளை இங்கிருந்து அழைச்சிட்டு போவாங்க. வாங்க ராஜர் கூப்பிடுவாங்கன்னுட்டு, சரி சுவாமிகள் ராஜர் ஆகனே மீறக்கூடாதுன்னு இங்கிருந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போன பிறகு மைசூர் மகாராஜ்கிட்ட போவாங்க. போன பிறகு மைசூர் மகாராஜர் எடுத்த உடனே உங்கள்கிட்ட அக்ஷய பாத்திரம் இருக்கா கொடுங்க அனு கேட்பாங்க. ஆனால் எங்கள் நூரந்த சுவாமிகிட்ட எந்த அக்ஷய பாத்திரம் இல்லை. சரி உங்களுக்கு யார் சொன்னதுன்னு எங்கள் நூரந்த சுவாமிகள் கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி 100 பேர் வந்தாங்களா, அக்ஷய பாத்திரத்துலேருந்து பிரசாதம் கொடுத்தீங்களான்னு சொல்லுவாங்க. ஐயா அது அக்ஷய பாத்திரம் இல்லை, 100 பேர் பசியன்னு வந்தாங்க, அவங்க பசியை நீக்கிறதுக்காக என் ஜோழன பையன் எங்கள் தபசக்தி மூலியமாக அக்ஷய பாத்திரம் மாற்றினேன். அது விட்டா என்கிட்ட எந்த அக்ஷய பாத்திரம் இல்லை. அவங்க பசியை வந்தாங்க, அவங்க பசியை நீக்கணும் அவ்வளோதான். அதனால இந்த ஜோலில் போய் அக்ஷய பாத்திரம் மாற்றினேன்னு அப்போது சொல்லுவாங்க. மைசூர் மகாராஜ் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்க கொடுங்கன்னு. இல்லை எங்ககிட்ட இல்லை, அவங்க பசின்னு வந்தாங்க, அவங்க பசியை நீக்கணும் அவ்வளோதான். சரி பார்க்கலாம், அவங்க சக்தி நாங்களும் பார்க்கலான்ட்டு எங்கள் நூரந்த சுவாமிகளுக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் முனேஸ்வரர் தான் காவல் தெய்வம். இப்போவும் எங்களை காக்குறது இந்த காட்டுக்குள்ளே அந்த முனேஸ்வரர் தான், கோட்டை முனேஸ்வரன் இப்போவும் காக்குறது அவங்க தான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்களும் பார்த்துடுறோம் அவங்க சக்தின்னுட்டு ஒரு ரூமில் அடிச்சுட்டு மிளகாய் பகை போட்டு விட்டுடுவாங்க மைசூர் மகாராஜர். பார்க்கலாம் உங்க சக்தி. மைசூர் மகாராஜர் ஒரு ரூமில் அடைச்சி மிளகாய் பகை போட்டுட்டு வெளியே வருவாங்க. இன்னொரு ராஜ வீதியில் எங்கள் நூரந்த சுவாமிகள் ஊர்வலமாக இந்த மேளம் வாத்தியத்துடன் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ மைசூர் மகாராஜருக்கு ஆச்சரியமாகிடுச்சு. என்ன அங்கே இப்போதான் அடிச்சிட்டு வந்துட்டேன், இப்போ எங்கள் ஊர்வலமாக வந்துட்டு இருக்காங்களேன்னுட்டு. அப்போ மைசூர் மகாராஜர் சரி இன்னொரு சக்தி பார்த்துடலாம், இங்கே ஒரு பாம்பு இறந்துருக்கு, அதுக்கு உயிர் கொடுங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தபசக்தி மூலியமாக அந்த பாம்புக்கு உயிர் கொடுப்பாங்க. ஒரு கண்ணு போடாத ஒரு மாட்டை ஒரு எருமையை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் பார்க்காதீங்க, அது அவங்க சக்தி பரீட்சை வைக்கிறது, டெஸ்ட் வைக்கிறது. அப்போ என்ன பண்ணாங்க, தபசக்தி மூலியமாக அது கன்னடத்தில் குட்டேமேன்னு சொல்லுவாங்க, தபசக்தி மூலியமாக அதில் பால் கரைப்பாங்க. அப்போ மைசூர் மகாராஜர் ஐயா நாங்கள் பண்ணது உங்களுக்கு தப்பாச்சு மன்னிச்சிடுங்கன்னு அவங்களுக்கு காலுக்கு விழுந்து மன்னிச்சிடுங்க ஐயா காலுக்கு விழுந்து. அப்போ இந்த மட்டத்துக்கு என்னென்ன வேணுமோ பொருள் அப்போவே மைசூர் மகாராஜர் கொடுத்த கத்தி, கண்டி ஹாரம், இப்போவும் பேங்க்கில் வச்சுருக்கோம், கண்டி ஹாரம், இந்த மடத்துக்கு என்னென்ன ஒரு பொருள் வேணுமா சின்னதுலேருந்து பெரியது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு எங்கள் நூரந்த சுவாமிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கோயில் குகையாண்டை வருவாங்க. குகையாண்டை வந்தால் மடம் கட்டுறதுக்கு நல்லா இடம் இல்லை, மடம் நல்லா இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து வந்து இங்கே மேலே ஒரு குகை இருக்குது, அந்த குகை மேலே வந்து பார்ப்பாங்க. பார்த்த பிறகு இங்கே பெரிய ஆலமரமாக செம்பருத்தி செடி போட்டிருக்கோம், இங்கே பெரிய ஆலமரத்தின் கீழே ஒரு ஆலமரத்தின் மேலே ஒரு சின்னதாக புகை போயிட்டு இருந்தான். ஓ இங்கே யாரோ இருக்காங்கன்னுட்டு அங்கிருந்து வருவாங்க. வந்தால் ஒரு வயசான தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. गुरुदेव महेश्वर गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। श्री मंदिर प्रणव स्वरूपी श्री श्री ಹರಿಗಿರಿ ನೂರಂದೇಶನ ಪಾದಾರವಿಂದಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಸಮರ್ಪಿಸುತ್ತಾ ಭೂಮಿ ದೇವಿಗೆ, ಆಕಾಶವೇಣಿಗೆ, ಹಿರಿಯರಿಗೆ
ಕೈಲಾಸದಲ್ಲಿ ದಕ್ಷ ಬ್ರಹ್ಮ ವೀರಭದ್ರನ ಚರಿತ್ರೆಯನ್ನ ನಾನು ಹೇಳಲು ಇಚ್ಛಿಸಿರುವುದರಿಂದ ನಾನಾಡುವ ಮಾತುಗಳೇ ಆಗಲಿ, ನಾನಾಡುವ ನುಡಿಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವು ಅಭಿನ್ನವು ಅಂದರೆ ತನ್ನ ತಾಯಿಯು ಮಗನನ್ನು ತಪ್ಪು ಮಾಡಿದರು ಯಾವ ರೀತಿ ಕ್ಷಮಿಸುವಳು, ಹಾಗೆಯೇ ಎಲ್ಲ ಹಿರಿಯರಿಗೂ ಗುರುಗಳಿಗೂ ಅಕ್ಕ ತಂಗಿಗಳಿಗೂ ತಾಯಿ ತಂದೆಗಳಿಗೂ ಅಣ್ಣ ತಮ್ಮಗಳಿಗೂ ಸಮಸ್ತ ವಿದ್ಯೆಯನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ತಮ್ಮೆಲ್ಲೇ ದಕ್ಷ ಬ್ರಹ್ಮನ ಯಾಗ ಅಹಂಕಾರವನ್ನು ವೀರಭದ್ರನು ಯಾವ ರೀತಿ ಸಂಹಾರ ಮಾಡಿದನು ಎಂಬುದನ್ನು ಕಿರಿದಾದ 3 மாத்துகளை ಹೇಳಲು. பின்னாடி மேலே ஒரு குகை இருக்கு. அந்த குகையாண்ட வந்து பார்ப்பாங்க, இங்கே ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்து மேலே சின்னதாக ஒரு புகை போயிட்டு இருக்கு. சரி, இங்கே யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு மேலேருந்து வந்து பார்ப்பாங்க. பார்த்த பிறகு ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வாழ்ந்துட்டு பிறகு சரி அங்கே வந்து பார்ப்பாங்க. சரி, 2 பேர் சரி இங்கே மடத்தை கட்டுறதுக்கு நல்ல இடம்னுட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாத்தா பாட்டியை கேட்பாங்க, இங்கே ஒரு மடம் கட்டணும், இந்த மடத்துக்கு ஒரு மடாதிபதி வேணும், இங்கே கொடுக்குறீங்களான்னு. அப்போ அந்த தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, எங்களுக்கு குழந்தை ஆகலை, எங்கள்கிட்ட எந்த குழந்தை இல்லை, எப்படி நாங்கள் மடாதிபதி கொடுக்குறது? இல்லை, எங்கள் தபசக்தி மூலியமாக உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்குறேன், அந்த குழந்தைய எங்கள் மடத்துக்கு மடாதிபதியாக கொடுக்குறீங்களா கேட்பாங்க. ஆனால் அந்த தாத்தா பாட்டிக்கு அந்த வயசான காலத்தில் ஒரு ஆசை, குழந்தையே பெருக்கலை, அதனால ஒரு ஆசை. சரிங்க ஏன் ஒத்துப்பாங்க. ஒத்துன பிறகு இவங்க தபசக்தி மூலியமாக அந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுப்பாங்க, குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டு திருப்பி அவங்க கீழே ஒரு இளநீர் குகைக்கிட்டேயே போயிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு 5 வருஷம் ஆன பிறகு திருப்பி வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லா மடத்தை கட்டி இந்த மடத்துக்கு மடாதிபதி விட்டுட்டு ஜீவசமாதி அடையணும், அதுதான் அவங்களுக்கு தீயம். சரி, அங்கேருந்து வந்து வருவாங்க, வந்து கேட்பாங்க, எங்கள் மடத்துக்கு மடாதிபதியாக கொடுங்க, மடம் கட்டணும், எங்களுக்கு போதும் இந்த வாழ்க்கை என்னட்டு. சரி, அந்த தாத்தா பாட்டி ஒரு குழந்தைய பெற்று ஒரு குழந்தைய எப்படி மடத்துக்கு மடாதிபதியாக சன்னியாசியாக கொடுக்குறது, நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு மறுத்துருவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க தபசக்தி மூலியமாக தான் அந்த குழந்தை பிறந்திருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி அவன் மேலே கோவப்பட்டு கொஞ்சம் தூரம் நடந்தே போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த குழந்தை அந்த இடத்துல இறந்துடும். இறந்துன பிறகு அந்த தாத்தா பாட்டி, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் வார்த்தையை மீறிட்டோம், நாங்கள் அப்போ கொடுக்குறோன்னு சொன்னோம், இப்போ கொடுக்க மாட்டோம், நம்ம முறைச்சிட்டோம்னுட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஐயா எங்களுக்கு மன்னிச்சிடுங்க, இந்த குழந்தைய உங்கள் மடத்துக்கு மடாதிபதியை பண்ணிக்கோங்க, இந்த குழந்தைக்கு மறுஜீவை கொடுங்க, அந்த குழந்தைக்கு மறு உயிர் கொடுத்து நீங்கள் உங்கள் மடத்துக்கு மடாதிபதியாக விட்டுருக்கங்கன்னு பிறகு எங்கள் நூறந்த சுவாமிகள் தபசக்தி மூலியமாக அந்த குழந்தைக்கு மறு உயிர் கொடுத்து அப்போது அங்கிருந்து வந்து இந்த மடத்தை கட்டுவாங்க. இந்த மடத்தை கட்டி 650 வருஷம் 700 வருஷம் ஆயிருக்கு. இந்த மடத்தை எல்லாம் கட்டிட்டு அந்த குழந்தைய இந்த மடத்துக்கு மடாதிபதியாக விட்டுட்டு அவங்க மூலியமாக முன்னாடி இருக்கிற ஜீவசமாதிக்கு போய் ஜீவசமாதியை அடையணும். அப்போ அந்த தாத்தா பாட்டி ஓடி கேட்பாங்க, ஐயா எங்கள் மடத்துக்கு ஒரு குழந்தைய பெற்றோம், ஒரு குழந்தைய மடத்துக்கு மடாதிபதியாக பண்ணிட்டு சன்னியாசியாக பண்ணிட்டீங்க, திருப்பி இந்த மடத்துக்கு வாரிசு யாரு, இந்த மடத்துக்கு மடாதிபதி யாரு, ஒரு குழந்தை சன்னியாசி ஆயிடுச்சு, நீங்கள் போய் ஜீவசமாதி அடிச்சிருவீங்க, திருப்பி இந்த மடத்துக்கு வாரிசு யாரு, மடாதிபதி யாருன்ன பிறகு அவங்களுக்கு அப்போ ஞானோதயம் ஆகும். ஆமாம் தானே, இவங்க சொல்கிறது சரிதானேட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தபசக்தி மூலியமாக அவங்களுக்கு இன்னொரு புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு அவங்க போய் ஜீவசமாதி அடைவாங்க. ஒரு குழந்தை மடத்துக்கு மடாதிபதி ஆனாங்க, இன்னொரு குழந்தை இந்த மடத்துக்கு பாத்பத்தேகார் கர்நாடகத்தில் சொல்லுவாங்க ஒரு மேனேஜர் மாதிரி, அந்த மேனேஜருக்கு குழந்தை ஆகலாம். அந்த மேனேஜருக்கு 2 குழந்தை, ஒரு குழந்தை இந்த மடத்துக்கு மடாதிபதி ஆனாங்க, திருப்பி ஒரு குழந்தை இந்த மடத்துக்கு மேனேஜர். இப்போ 13வது தலைமுறையும் நாங்களும் 2 பேர், ஒருத்தர் இந்த மடத்துக்கு மடாதிபதி ஆயிருக்கோம், இன்னொருத்தர் இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ 12 தலைமுறையும் ஒருத்தர் மடத்துக்கு மடாதிபதி ஆகணும், ஒருத்தர் இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணணும்.
அப்படி பண்ணிட்டு வந்து இருக்கிறது தான் மடம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மடத்தை எல்லாம் கட்டி மடத்துக்கு முன்னாடி கல்யாணி குளம், அங்கே 650 வருஷம் 750 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணி குளம் கட்டியிருக்காங்க தண்ணிக்காக. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே சின்ன மலைன்னு இருக்குது, அங்கே ஒரு 5 குகை, அங்கேயும் தியானம் பண்ணி பண்ணிக்க 850 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் மடத்தில் அன்னதானம் நிரந்தரமாக யார் எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம் நிரந்தரமாக நடந்துகிட்டே போயிட்டு இருக்கு. யார் வந்தாலும் தங்குறதுக்கு நிரந்தரமாக போயிட்டு இருக்கு. ನಾನು ಹೇಳುವ ಈ ವಚನಗಳನ್ನು ಮೊದಲನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. அன்றிலிருந்து இன்று வரை அந்த குகைக்கு பெயர் நூந்துசாமி குகை என்று பெயர் பெற்று இன்று சிறப்பாக விளங்குகிறது. காலப்போக்கில் குகையில் உள்ள புனித நீரை மக்கள் மாசுபடுத்தியதால் விளக்கு எரிவதற்கு தூய்மையான இயற்கையான இளநீரை பயன்படுத்தினர். மக்கள் இளநீரில் அந்த குகையில் தீபம் ஏற்றி நாள்தோறும் வழிபட்டு வருகின்றனர். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கர்நாடகாவை சார்ந்த பக்தர்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் இளநீரோடு வந்து தீபத்திற்கு இளநீர் ஊற்றி வழிபட்டு செல்கின்றனர். உலகத்திலேயே இளநீர் தீபம் ஏற்றுகின்ற ஒரே குகை கோயில் இதுதான் என குறிப்பிடத்தக்கது. பசுவராஜா இறுதியாக ஜீவசமாதி அடைந்து விடுகிறார். அந்த இடத்தில் பெரிய ஆசிரமம் இருக்கிறது. இன்று வரை நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த ஆசிரமத்திற்கு வந்து ஜீவசமாதியை வணங்கி அருள் பெற்று செல்கின்றார்கள். 13வது பீடாதிபதியாக சதாசிவசாமி பொறுப்பேற்று உள்ளார். அவர் வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி பசிப்பிணியை போக்கி உணவளித்து வருகிறார்.
शंभो प्राज्ञाय